கேம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து டயலாக் படிப்பாங்க. உங்களுக்கு என்ன டயலாக் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க படிக்கிற டயலாக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். சரி சார் வந்துட்டாரா? 100 தடவை சொல்லவா? கண்ணா ஒன்று தெரிஞ்சுக்கோ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா பரதநாட்டியம் மாட்டீங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் இல்ல. எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே கரெக்டான ஒரு லைன் என்ன தெரியுமா? அவ்வளோலாம் யோசிச்சு எழுதல. கம்போஸ் பண்ணும் போதே அது நோய் நோய் நோய். உங்களை ஆஃபீஸில் தொலை பண்ணுறாங்களா? ஆஃபீஸுங்க அது. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதெல்லாம் தூக்கிடுறா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கடுகடவு கசிந்தா கூட அதனை நீ உயிரோட பார்க்க முடியாது. சாவு. பயங்கரமான பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆட் ஒன்று இருக்கு. அழகான காத்து, அன்பான குடும்பம், ஆடு மாடு. இதுக்கு மேல என்னங்க? அதே அம்மா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நிறைய வருஷமா ஆரோக்கியக்காக ஹாட்சன் எல்லாமே ஐபேக் ஓரன் ஐஸ்கிரீம் எல்லாமே. பாட்டு கேட்டு ஆளும் குட்டி வெண்ணிலா நம் நொடிகள் எல்லாம் ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த ஸ்வீட்டான கான்வர்சேஷன் யாரு கூட இருக்கும்போது அப்படின்னா ஸ்வீட் டெம்போ 2.0 டீம் நம்ம கூட இருக்காங்க. சந்தோஷ் ப்ரோ, சரஸ், இன்டலெக்சுவல்ல எப்படி சூப்பர். என்ன என்ன அவங்கள அப்படிதான் கூப்பிடணும், இன்டலெக்சுவல் லக்சுவல் அப்படின்னு கூப்பிடணும். ஓகே, நான் சும்மா என் பயோல எழுதிருக்கேன், அவங்க பாருங்க. சூப்பர். நாங்க பன்னீர் சோடா, நீங்க பஞ்சு மிட்டாயா? அப்படி வரீங்களா? சூப்பர். செமையா இருந்துச்சு ஆக்சுவலா. பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களோட மியூசிக் அஃப்கோர்ஸ் நான் எனக்கு வந்து எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா அந்த கண்ணால நீ காதல் பச்சை குத்த செம பாட்டு அது. அது அஃப்கோர்ஸ் பறந்து போ, ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம். சூப்பர் ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். கிறிஸ்மஸ் பார்ட்டி வைப் எல்லாம் ஆமா, ஐயோ அது முடிச்சு போனதுக்கு அப்புறம் இருக்கு. சூப்பர். அக்கா தங்கச்சி இல்ல? ஆமா, நான் தங்கச்சி. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்படிதான்ப்பா இருக்கணும் அக்கா தங்கச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து அப்படியே இருக்கா? ஆமா, கியூட்டா இருந்தது. ஆனா சண்டை போட்டுக்குவாங்க திரும்ப வீட்டுல, எனக்கு ஒயிட் சட்னி இல்ல எனக்கு தக்காளி சட்னி அப்படி. ஆமா, நான் எப்பவுமே லக்ஷ்மியோட ஷூஸ் திருட ட்ரை பண்ணுவேன், பட் அவன் விடவே மாட்டான். அவங்க கிட்ட கேட்டுருணும் எப்படி திருடணும்னு. நீங்க ஏதாவது தங்கச்சியோட இருக்கிறது மாதிரி? இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே தர மாட்டேன். ஆமாவா? லக்ஷ்மி யூ டேக் மை இயரிங்ஸ் ஆஃப். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சூப்பர். எப்படி நல்லா இருக்கீங்களா சந்தோஷ் ப்ரோ? நல்லா இருக்கேன். ஒரு மாதிரி சைலண்டா இருக்கீங்களே, எதனால? இல்லை, அக்கா தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சிட்ட பிறகு என்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ சொல்லுங்க, ஸ்வீட் டெம்போ எப்படி ஆரம்பிச்சது இந்த ப்ராஜெக்ட்? எப்படி இந்த கொலாபரேஷன் நடந்தது? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு லிரிசிஸ்ட்டும் 3 பேர், சிங்கர்ஸும் 3 பேர், பெர்ஃபார்மரும் 3 பேர். சூப்பர் ஹாப்பி. அந்த கான்செப்ட் எப்படி ஹவுஸ் கீப்பிங்க்கும் மேனேஜருக்கும் நடையில நடக்கிற ஒரு மாதிரி அதுவுமே புதுசா இருந்துச்சு. இது ஸோ எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இப்போ சாங்காக ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சரஸ் கூட நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் ஒரு ஆட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது மியூசிக் டேஸ்ட் எல்லாம் நம்ம கேட்குற பாட்டு எல்லாமே ஒரே வைப்பில் இருக்கும். ஸோ இந்த பாட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க அப்புறமா உள்ள வந்தாங்க. அப்புறம் லக்ஷ்மி வந்தாங்க. ஸோ ஒரு சாங்காக முடிச்சிட்டோம். சரி, அடுத்து என்ன, இது வந்து வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் அவங்க தான். வீடியோ ஃபுல்லாக இந்த கான்செப்ட் எல்லாமே அவங்களது தான். அண்ட் அருள், அவங்க 3 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி பண்ண விஷயம் தான். அந்த ரெசார்ட் பயங்கரமா இருந்துச்சு. அது அப்புறம் அலப்பி போட் ஹவுஸ் இதெல்லாம் பயங்கரம். ஆமா, ஷூட் பண்றத தாண்டி ஒரு பிக்னிக் மாதிரி, ஒரு மாதிரி வெக்கேஷன் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சொல்லுங்க, சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ், மேக்கிங், லிரிசிஸ்ட், லைக் கான்செப்ட் எல்லாத்த பத்தியும் பேசலாம் நம்ம. எனக்கு எல்லாமே ஒரு புதுசா ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆக்சுவலி எழுதுறோம், லிரிக்ஸ் எழுதுறது இல்லைன்னா ஆக்சுவலி ஒரு ரெக்கார்ட் பண்றது, ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்றதும். என் முதல் வாட்டி நான் என்ன சொல்றது, கேமரா ஃப்ரண்ட்ல டான்ஸ் பண்றேன், ஏன்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஃபன்னாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறது எல்லாமே டிடன்ட் ஃபீல் லைக் அ ஜாப். அது ஒரு ஈஸியாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கொடுக்க ரியாக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி. நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும் பொறுப்பு இல்லாம. சாரி. சாங்ல வந்து இப்போ எனக்கு வந்து 3 ஃப்ளேவர் வந்து கிடைச்சது. ஒன்று தமிழ் பாட்டு மாதிரி இருக்கிறதுக்கு இவருக்கு, ஹாலிவுட் சாங் மாதிரி இருக்கிறதுக்கு உங்களோடது, ஃபுல்லா இங்கிலீஷ், ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இவங்க. ஆமா, ஓ அதுதான் பிளானே இல்லையா? ஆமா, கொஞ்சம் லைக் ஆமா, எதுவுமே ப்ரெஷர் பண்ணிக்காம ஒர்க் பண்ணோம். இப்படிதான் பண்ணோம். அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அவங்க எழுதி பாடினாங்க. அதே ஜோன் தான். பட் ஆனஸ்ட்லி நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சந்தோஷ் வந்து டெஃபினெட்லி த மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல்.
பிகாஸ் அவங்களுக்கு லாங்குவேஜ் தாண்டி மியூசிக் தான் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் நீங்க சேஞ்ச் பண்ணாலுமே ஓவராலா பாட்டா நல்ல சவுண்ட் இருக்குன்னா யூனோ அவங்களுக்கு ஓகே. ஸோ யூனோ வெரி லக்கி பிகாஸ் யூஸ்வலி நான் இங்கிலீஷ் எழுதும் போது எல்லாரும் மியூசிக் டேட்டை கம்மி பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் சந்தோஷ் டிடன்ட் have any restrictions. எனக்கு அந்த இதுல முக்கியமா ஒரு லைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ட் பர்சனலா எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே கனெக்ட் ஆன ஒரு லைன் என்ன தெரியுமா? நோய் 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 சொல்ல பண்ற பொய் சொல்ல வைக்கிற. எல்லா ஆஃபீஸ்லயுமே மேனேஜர் அப்படிதான் நோய் நோயின்னு பேசுறாங்க, பொய் பேச வைக்கிறாங்க. அது எப்படி கேப்சர்? பரவாயில்ல, எனக்கு அவ்வளோலாம் யோசிச்சு எழுதல. நான் அதை கம்போஸ் பண்ணும்போது சில வார்த்தைங்க வரும் இல்லையா, கம்போஸ் பண்ணும் போதே அது நோய் 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 நோயின்னு வந்துச்சு. அது அப்படியே வந்துச்சு. ஆமா. ஸோ அவ்வளோதான். அது இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் இருக்கல. கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணி நிறைய எழுதி பார்த்தோம், செட் ஆகல. சரி இதே வச்சுப்போம், தொல்லை பண்ணுற இம்சை பண்ணுற அந்த மாதிரி. ஸோ பரவாயில்ல, கனெக்ட் ஆயிருக்கு. ஆஃபீஸில் தொல்லை பண்ணுறாங்க. பாட்டு பாடலாமா? காதல் 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 மோதல் 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 தேடல் தேடல் என் ஹார்ட்டின் தேடலா கூடல் 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 ஆசை எல்லாம் கூடல் பாட்டை கேட்டு ஆடும் குட்டி வெண்ணிலா. காதல் 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 மோதல் 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 தேடல் தேடல் என் ஹார்ட்டின் தேடலா கூடல் 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 ஆசை எல்லாம் கூடல் பாட்டை கேட்டு ஆடும் குட்டி வெண்ணிலா. நம் நொடிகள் எல்லாம் நொடிகள் எல்லாம் தாய் சூப்பரா இருக்கு. லாஸ்ட்ல முடியுன்னு நைஸ். ஒரு வீடியோக்கு தான் பிளான் பண்ணேன். ப்ளூபர்ஸோட எனக்கு 2 வீடியோ இருக்கு. ஜாலியா சூப்பரா போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, கம்போசிஷனும் சரி, அது இந்த மாதிரி தான் இருக்கும், டிஸ்கஷன்ஸும் சரி. ஜாலியா போச்சு. ஏன்னா எந்த விதமான ப்ரெஷரும் எல்லாம் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ மில்லியன்ஸ் அடிக்கணும் அதெல்லாம் மைண்ட்ல வைக்கவே இல்லை. பண்ணும், ஒரு பாட்டு பண்ணும், ஜாலியா பண்ணுவோம், பார்க்கலாம் என்ன அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் பண்ணுவோம். பயங்கரமான பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆடு ஒன்று இருக்கு. அழகான காத்து, அன்பான குடும்பம், ஆடு மாடு, இதுக்கு மேல என்ன ஒரு வாழ்க்கை வேணும்? ஆரோக்கியம் தெரியும், அதனாலதான் சொல்லுவாங்க. ஒரு மியூசிக் ஒன்று வரும், அது பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. 2 ஆடுமே எனக்கு ஃபேவரட்டா, நான் மறக்காத ஒரு ஆட். அது இங்க இருந்து இந்த அம்மா பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஓ தேங்க் யூ. ஆமா, நிறைய வருஷமா ஆரோக்கியக்காக ஹாட்சன் எல்லாமே ஐபேக் ஓரன் ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணி. உங்களுக்கே தெரியல? எனக்கு தெரியாது. நான் போய் கேட்க போறேன், ஏன் மியூசிக் பண்ண. அது ஒரு 10 years இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு மேல ஐ திங்க் அது கம்போஸ் பண்ணது அந்த டியூனை ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆடுக்கு நீங்க ஃபேனா இருப்பீங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம லதா மேம் பண்ணது அந்த ஆடு. ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களுக்கு டான்சிங், சிங்கிங், ஆக்டிங், இதுல உங்களோட ஹார்ட் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது எதை? டான்சிங். ஒன் வேர்ட்ல உங்களோட பர்சனாலிட்டி வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ராக்டிக்கல். வாவ், செம. ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து ஸ்வீட் மெமரியா இருக்கா இல்லனா ஃபன்னான மெமரியா இருக்கா உங்களுக்கு? ஸ்வீட் மெமரி. அப்படியா? ஆல்வேஸ். ஆன் கேம்ல இருக்கும்போது பிக்கெஸ்ட் ஃபியர் ஆக்ட்ரஸா உங்களுக்கு என்ன நல்லா இருக்கும்? ஐ திங்க் தப்பான எக்ஸ்பிரஷன் இல்ல, எக்ஸ்பிரஷனே இல்லாத எக்ஸ்பிரஷன். இஃப் தே டிடன்ட் அந்த சீனுக்கு தேவைப்படலைன்னா நீங்க ரொம்ப பிளாங்கா இருக்கீங்க, சம்மந்தமே இல்லாத ஆக்டிங் பண்றீங்கன்னா அதான் என்னோட ஃபியர். லைக் யூனோ எடிட்ல ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டு எடிட்ல இன்னும் மோசமா இருக்க சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ஐ திங்க் இது அஸ்வின் படத்துல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. பேய் படத்துல ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பான்டேனியஸ் ட்ரிப்பா இல்லனா பிளான்டு ட்ரிப்பா? ஸ்பான்டேனியஸ். ப்ரோ நீங்க ப்ரோ பசங்க காலங்கள ட்ரிப் போடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. காலங்களமா ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுவோம் கனவோட. ஆமா. ஒன் ஹேபிட் எப்பவுமே நீங்க வந்து ஃபாலோ பண்றது? Going with the flow. Yeah. I'm the same. That's why. Okay. Class topper-ஆ? Oh, maybe. ஏன்னா இந்த மாதிரி பசங்க ஜாமா நிக்கும்போது அப்ப போய் எடுத்து கொடுக்கிறது இந்த மாதிரி டாப்பர் गर्ल्स தான் இருக்காங்க ப்ரோ. இருக்கு. அவங்க கண்டிப்பா நல்லா படிக்கிற பசங்களா தான் இருப்பாங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொல்லுங்க. ஓவர் ப்ரிப்பேர்டா இருப்பேன் யூசுவலா. யா பட் ஐ திங்க் கொஞ்சம் டாக்ஸிக் தான் ஒரு தடவை தாண்டி. லைக் சில நேரம் நீங்க ஜஸ்ட் சாங் அப்லோட் பண்ணணும், கவர் அவுட் பண்ணணும். நான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் சந்தோஷ் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த சப்டைட்டில் கரெக்டா, இது கரெக்டா. ஆமா ஆமா, நான் ரெக்கார்டிங்ல இருப்பேன், ஏதாவது ரிப்ளை நான் மெசேஜ் பண்ணுவேன், இவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, இவங்க மெசேஜ் பண்ண நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஒரே சண்டையாவே போயிட்டு இருந்தது. ஒதுக்கிட்டாரு. No, it's just the timings. He's basically night shift now. எப்பவுமே. ஸோ இவங்க
நான் அவங்க மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து காலையில் அவங்க ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. மேபி அதனாலயா, பிகாஸ் யூ ஓவர் ப்ரிப்பேர்ட். No, I think there's so many things like subtitles நானே அப்லோட் பண்ணிருக்கலாம், பட் சந்தோஷ் ஆல்சோ தமிழ் லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் I wanted his approval also. So நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் சப்டைட்டில்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன், பேனர் ஆர்ட் அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு கேட்கணும்னு ஆசை, ஏன் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நைட் டைம் வந்து சூஸ் பண்றீங்க? குவாய்ட்டாக இருக்குல்ல, ஃபோன் கால் வராது, எங்கேயும் நம்மளுக்கு வெளியே போகணும்னு தோணாது, ஒரே அமைதியாக இருக்கும். அதனால தான். சோஷியல் மீடியா அடிக்ட் இல்லைன்னா டீடாக்ஸ் பர்சன்? as in வேற வழி இல்லாம நிறைய யூஸ் பண்ணணும், பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் மீடியா. ஸோ அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பட் ஆனாலுமே டீடாக்ஸ்க்கு ஆசைப்படுறவ, ஆசை இருக்கு, பட் இட்ஸ் நாட் தட் குட். லைக் as she knows நான் ரொம்ப எனக்கு ஆப் லிமிட் எல்லாம் இருக்கு. பட் நீங்க டீடாக்ஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஆமா, இப்போதான் பப்ளிக் அக்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பாட்டுக்காக இல்லையா? அப்படியா? இல்ல, otherwise it's private. சும்மா லைக் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி ஃபேவரட் மியூசிக் வைப், மெலோடி ஆர் மாஸ் பீட்? மெலடி, எனி டே. 3 பேருக்குமே மெலோடி தான் இல்லையா? Yes. ஸ்ட்ரெஸ் வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பாட்டு. ஃபேஸ் யோகா. ஐ நோ இட்ஸ் வெரி ரேண்டம், பட் ஃபேஸ் யோகா ரீசெண்டா நான் பண்ணிட்டு இருக்கேன். and it's good for de-stressing like headache and all. போயிருமா அது? Yeah. நீங்க சாப்பிடுவேன். நீங்க தாங்க கையை கொடுங்க, இங்க வாங்க சங்கத்துக்குள்ள வாங்க. சூப்பர், நல்லபடியா நம்ம ரேபிட் ஃபயர் முடிச்சோம். ஸோ அடுத்ததா ஒரு கேம் இருக்கு. ஸோ இந்த கேம் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆளாளுக்கு ஒன்று போட்டு பண்ணிடுறேன். ஒருத்தவங்க வந்து டயலாக் படிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டயலாக் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க படிக்கிற டயலாக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். என்ன டயலாக்னே தெரியாம ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். டேய் விக்டர், இதுதான் உன் டைம். இவ்வளோ நாள் நீ ஓடிட்டு இருக்கேன்னு அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. இத்துடன் கவிதை போட்டி நிறைவடைந்துள்ளது. நீங்க தமிழ்ல எழுதி கொடுத்துருக்கலாம்ல, இதை வந்து இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து நீங்களே படிங்க. ஓகே, நான் படிக்கிட்டா? சரஸ் ரெடியா? ஓகே, ரெடியா? டே விக்டர், இதுதான் உன் டைம். இவ்வளவு நாளா ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. ஏய் விக்டர். ஏதோ ரெடியா? Yes. ரஜினி சார் வந்துட்டாரா? But I'll just do the action. I'm not going to say that like. ஆமா, only action மட்டும் தான். Okay. கண்ணா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா பரதநாட்டியம் ஆடுறீங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் இல்ல. சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஃப்ளோல படிச்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பாப்போமேன்னு பார்த்தா இதுதான் வரும் எனக்கு. நைஸ் முடிச்சிடலாமா? ஓகே, லாஸ்ட் இருக்கு. அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. லாஸ்ட் ஸ்மைல் வேற லெவல். டன். இது நம்ம நல்லபடியா நிறைய ப்ராஜெக்ட் கொலாப் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. மியூசிக்கா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும், டிஐ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க. எஸ், தேங்க்ஸ் ஃபார். தேங்க் யூ. நீங்க ரொம்ப எங்களை நல்ல இன்டர்வியூ எடுத்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இது பார்த்தாலே தெரியுது. எங்க பாட்டை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா, டெஃபினட்டா. ஸோ அபி, எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். லைஃப்ல பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு எங்க டீம் சார். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் யூ டூ.